இந்த சண்டைகளும் குழப்பங்களும் பல வருடமாக பல ஆண்டுகளாய் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சண்டை மோசே காலத்தில் நடக்கிறது, இன்றைக்கு நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜெயம் எடுத்தா இந்த காசா பகுதி எல்லாம் பிடிக்கும்னு சொன்னால் சீக்கிரமாக எருசலேம் தேவாலயம் கட்டப்படும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ரொம்ப நாள் ஒன்றும் வேண்டாம். பழைய நாட்களில் பல ஆண்டுகள் அதை கெட்ட, ஆனால் அன்றைக்கு கைகளால் செய்யப்பட்டாங்க. இன்றைக்கு அப்படி அல்ல, நல்ல மிஷினரி இருக்குது, டெக்னாலஜி வளர்ந்ததுனால ஈஸியாக கட்டுவாங்க. அப்போ எருசலேம் ஆலயம் கட்டப்படும் போது நீங்கள் எல்லாம் எச்சரிக்கை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அழிய போகிறோம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ தான் அங்கே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பைபிளில் மத்தேயு புத்தகம் 24 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்னாலும் அங்கே ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் நடக்கும் போதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் நீங்கள் தான் இப்போ இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா, ஆமே. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்துவை சரியாக புரியாமல் இருக்கிறதுனால பழைய ஏற்பாடு முறை தான் இன்னும் கொண்டு வர போகிறாங்க. பழைய ஏற்பாடு பலிகளை தான் கொண்டு வராங்க. அந்த பலியில் தான் சாத்தான் பயங்கரமாக கிரியை செய்ய போகிறான். அல்லேலூயா. ஆனபடி இந்த காலத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு ஜெபித்து நாளுக்கு நாள் பரிசுத்தமாகணும். தூங்குறவங்க தூங்கட்டும், நடிக்கிறவங்க நடிக்கட்டும், உயிரோடு இருக்கிற நீங்கள் எழும்புங்க என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். ஆனபடி ஒரு எச்சரிக்கை இருந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்கள் பெரிய காரியம் செய்வார். நமக்கு கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடந்த வியாழக்கிழமை சில வசனத்தை நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் என்ன செய்யும் என்று சொல்லி தியானித்தோம். வெளிப்பாடு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 நாம் தியானித்தோம். 1 பாவிகளாக இருந்த மனுகுலத்தை நீதிமான்களாக மாற்றியது, அது நம்ம தியானித்தோம். தேவனால் மனுகுலத்துக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம தியானித்தோம். தேவனற்ற புறஜாதி மக்களுக்கு மெய் தேவனுக்கும் சமமாக்கினார் என்று சொல்லி நம்ம இந்த 3 காரியங்களை கர்த்தர் என்ன பேசினாரோ அது உங்களுக்கு தெரியும், அதை நம்ம தியானித்தோம். இந்த நாளில் சில காரியங்களை கூட இயேசுடைய இரத்தம் என்ன செய்தென்று சொல்லி தியானித்து விட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். நோயாளிகளுக்காய் எல்லாருக்காய் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் பூலோகம் பார்த்தீங்கன்னா பரலோகத்தையும் பூலோகத்தை எல்லாமே இணைத்து கொள்வதற்கு அந்த இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் தேவைப்படுகிறது. பார்த்தீங்கன்னா கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20 நீங்கள் படிக்கும்போது தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருபோதும் பரலோக ராஜ்யம் இந்த பூமியோடு இணைவது கிடையாது. பரலோகத்தில் இருக்கிற தேவனாகிய ஆண்டவர் இந்த பூமியின் பாவத்தை பார்த்து பூமியை வெறுத்தார். பூமியை வெறுத்து அவர் பரலோகத்தில் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் கொண்டு மீட்டெடுத்தால், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் கொண்டு நீங்கள் மீட்டெடுத்தால் அந்த பரலோக ராஜ்யமும் நீங்களுமாய் இணைப்பதற்கு ஒரு சென்ஸை இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் உண்டாக்குறது. அல்லேலூயா. அது எப்படி பாஸ்டர்னு கேட்பீங்க. ஆமே, இதெல்லாம் கர்த்தர் தான் பேசணும். இது எப்படி நடக்கும்? இந்த இரத்தத்தினால் என்ன சம்பவிக்கும்னு சொல்லி கேட்டாச்சுன்னு சொன்னா, நம்முடைய ஆதி பிதாக்களுடைய இரத்தம் பாவம் உள்ளதா இருந்தது. நம்முடைய ஆதி பிதாக்களுடைய இரத்தங்கள் எல்லாம் அநியாயம் உள்ளதா இருந்தது. அந்த பாவத்தின்படி நாம் பிறந்தோம், அந்த பாவத்தின்படி வளர்ந்தோம். சுபாபத்தில் காட்டொலி மரமாய் பெய்விட்டோம். காட்டொலி மரமாய், நேசிக்க முடியாத ஒரு காட்டொலி மரமாய் பெய்விட்டோம். இந்த காட்டொலி மரமாய் போனதுனால ஆண்டவராய் தேவன் பரலோகத்தை மனுஷன் மேல இணைக்க முடியவில்லை. அந்த பரிசுத்த ஆவியை அதிகமான பேரிடத்தில் இணைக்க முடியவில்லை. அந்த பரிசுத்த ஆவி அதிகமான பேரிடத்தில் இணைக்க முடியாமல் இருக்கிறதுனால இன்றைக்கும் தேவனை பற்றி அறிவு யாருக்கும் கிடையாது. அநேக மக்களுக்கு தேவனை பற்றி அறிவே கிடையாது. ஆனபடி இந்த நாள் என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கிறிஸ்தவத்தில் வருவாங்க, அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தின் விடுதலை அறியாம சோதனை வந்த உடனே மந்திரவாதத்துக்கு போய்விடுவாங்க. சோதனை வந்த உடனே குறி கேட்க போய்விடுவாங்க. சோதனை வந்த உடனே 4 மணிக்கு போவாங்க. சோதனை வந்த உடனே பழனி போவாங்க. சோதனை வந்த உடனே ஏதாவது பாஸ்டர் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாரா, ஏதாவது பாஸ்டரை தள்ள கை வைக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஜனம் அங்கும் இங்கும் ஓடி ஓடி இருக்கிற ஒரு காலகட்டம். அது ஏன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் கொண்டு அவர்கள் மீட்டெடுக்கப்படவில்லை. அல்லேலூயா.
எத்தனை புரியுது? ஆமே. அப்போ நம்முடைய பிதாக்கள் ஒரு காட்டொலி மரமா இருந்ததுனால நம்மை ஆண்டவர் மீட்டெடுக்க முடியவில்லை. என்ன, அவர்களையும் மீட்டெடுக்க முடியல. அவர்கள் மீட்டெடுக்காம செத்து போயிட்டாங்க. அவள் கடைசி வரை பீடி பிடிச்சாங்க, சிகரெட் அடித்தாங்க, கெட்ட வார்த்தை பேசினாங்க, சண்டை பண்ணினாங்க, அடிக்க போனாங்க, கேஸ் கொடுத்தாங்க, பாவம் செய்தாங்க, அக்கிரமம் செய்தாங்க, அழிச்சிட்டாங்க. ஆமே. ஆனா தேவன் அவர்களை அப்படி செய்தாலும் நம்மை நேசித்து அன்பு கூர்ந்ததினாலே, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே உங்களை கழுவி சுத்திகரித்து அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கின்ற வல்லமை உங்க மேல இணைந்திருக்கிறதுனாலே பரலோகத்துக்கும் அந்த பூமிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனை கர்த்தர் உண்டாக்கினார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். நீங்கள் உருவாங்குறதுனால, இயேசு கிறிஸ்துடைய சித்தத்திலே உருவாங்குறதுனால, இயேசு கிறிஸ்துடைய விருப்பத்துக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்க வருகிறதுனால அதை ஆண்டவர் பார்த்து அந்த காட்டொலி மரமா இருந்த நாம் வசனத்தில் தேவனோடு உறவாட தொடங்குறதுனால, தேவ சித்தம் செய்கிறதுனால, தேவனுக்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்று விரும்புகிறதுனால பரலோகம் அந்த 7 கண்கள் உங்களை கவனித்து பார்த்து, அந்த கண்கள் கவனித்து பார்த்து யாரெல்லாம் ஒரு கிச்சிலி மரமாய் மாற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, யாரெல்லாம் காட்டொலி மரமாய் நீ ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கிறிஸ்துடைய வசனத்தினாலே விரும்புகிறார்களோ அவர்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காய் பரலோக ராஜ்யத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தமாகிய பரிசுத்த ஆவியானவர் யார் மேல இறங்குகிறாரோ அவர்கள் பூமியிலே பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்காக கர்த்தர் பலத்த கிரியைகளை சிலருடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுகிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதன் ஒரு ஆற்று தண்ணீர்களை அடிச்சுட்டு போச்சுன்னு சொன்னா அவனை காப்பாற்றுவதுக்கு என்ன செய்வோம்? ஒரு பெரிய கயரை ஏதாவது கொண்டு போட்டு அவனை அந்த கயிற்று வழியாக இழுத்து மேலே கொண்டு வருவோம். ஒரு கிணற்றுக்குள்ளே ஒரு மனுஷன் அகப்பட்டாலும் அதை போலத்தான் ஏதோ குட்டைகளை கட்டியோ இல்லை ஏதோ பெரிய கம்புகளை கட்டியோ தாளை இறக்கி அவனை கயறு வழியாக நம்ம ஏற்றுவோம். அப்படிதானே? அல்லேலூயா. ஒரு ஆபத்தான மனுஷன் குழியில் விழுந்தாலும் அவனையும் நாம் ஒரு கயறு கொண்டுதான் அவனை எப்படியாவது மேலே ஏற்றுறது மனுஷ வழக்கமாக இருக்கிறது. அதே போல பரலோக ராஜ்யத்தின் வழி யாரும் அறிந்தது கிடையாது. பரலோகத்தின் வழி ஆவிக்குள் இருக்கிறது. பரலோகத்தின் வழி ஆவிக்குள் இருக்கிறதுனால உலக மனுஷன் அதை அறிந்தது கிடையாது. எல்லா மனிதர்களும் பரலோகத்தின் வழியை அறிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா அவங்களுக்கு அது இஷ்டம் இல்லை. அவங்களுக்கு அதுல ஒரு சரியான ஒரு சந்தோஷம், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஆனபடி இப்படி ஒரு அற்பமான கயிறு கொண்டு உங்களை காப்பாற்றுவது போல தேவனுடைய வழி மாம்சத்தில் அல்ல, தேவனுடைய வழி இந்த உலகத்தில் உள்ளது போல அல்ல. தேவனுடைய வழி இந்த உலக மார்க்கம் அல்ல, அது ஆவியிலே மறைந்திருக்கிறது. உண்மையில் அந்த இரத்தம் வந்ததினாலே, அந்த பரிசுத்த ஆவியா உனக்குள் இருக்கிறதுனாலே அந்த ஆவியானவரே தேவ ராஜ்யத்துக்கு நேராக உன்னை வழி நடத்துகிறார் என்பதை சபை நன்றாய் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறார். உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை.
உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை தொட வேண்டுமானால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த பரலோகத்தையும் உங்களையும் அதோடு இணைக்க வேண்டுமானால், சபைக்கு வருகிற தேவ பிள்ளைகள் எப்போது தேவ சித்தத்துக்கு நேராய் உங்களை கைகளை கொடுக்கிறீங்களோ, தேவ சித்தத்துக்கு நேராய் கால்களை வைக்கிறீங்களோ, தேவ சித்தத்துக்கு நேராய் உங்க இருதயத்தை வைக்கிறீங்களோ, தேவ சித்தத்துக்கு நேராய் உங்கள் சிந்தைகளை வைக்கிறீங்களோ, அப்போது பரலோக ராஜ்யத்துக்கு தெரியும், பூமியிலே என் பிள்ளை என் சித்தத்தை செய்ய விரும்புகிறார், பூமியிலே என் மகன் என் சித்தத்தை செய்ய விரும்புகிறார், பூமியிலே என் மகள் என்னுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறார். ஆனபடி அந்த மறைந்திருந்த பரிசுத்தாவின் வல்லமை உனக்குள்ளே வருகிறது. மறைந்திருந்த பரிசுத்தாவின் வல்லமை உனக்குள்ளே இறங்கி வருகிறதுனாலே நீ கண்டுகொள்வாய் பரலோகத்தை. உனக்குள்ளே பரலோகம் சேர்ந்து விட்டது. இந்த பூமியில் இருக்க மனுகுலத்தின் மேல எல்லாரிடத்திலும் அல்ல, அவரை நம்பி இருக்கிற பிள்ளை மேல, அவரை விசுவசிக்கிற பிள்ளைகள் மேல, அவருக்காய் வாழுகிற பிள்ளை மேல அந்த பரலோக ராஜ்யம் இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இணைப்பினால நீ பரலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். நீ பூமியில் அல்ல, பூமியில் அல்ல, பூமியில ஒரு மாம்சீகமாய் வாழ்ந்தாலும் உன் ஆத்துமா பரலோக ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ பரலோகத்தின் கிரியை செய்ய இயேசு உன்னை அழைக்கிறார். அந்த இரத்தம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது, அந்த வல்லமை உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது, அந்த அக்கினி உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது, அந்த அபிஷேகம் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. அது பரலோகத்தை இணைத்து விட்டது. நன்றி நன்றி அப்பா, நன்றி. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பரலோகம் இணைக்கும் போது நீ விடுதலை அடைவாய். பரலோகம் இணைக்கும் போது தேவனுடைய மகிமையை காண்பாய். அந்த பரலோகம் உன்னிடத்தில் இணைக்கும் போது கட்டுகள் மாறி போகும். அந்த பரலோகம் உம்மிடத்தில் இறைக்கும் போது நோய்கள் மாறி போகும். அந்த பரலோகம் உம்மிடத்தில் வரும்போது பெரிய அற்புதங்கள் நடக்கும், பெரிய அதிசயங்கள் நடக்கும், பெரிய காரியம் உன் வாழ்க்கையில நடக்கும். நீ காணாத மகிமை அடைவதற்கு இன்றைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் உனக்குள்ளே இறங்கும்போது புரிந்து கொள்ள வேண்டும். நான் பரலோகத்தில் வாழுகிற ஒரு பிரஜை, நான் பரலோகத்தில் வாழுகிற பிரஜை. எனக்கு இந்த பூமியில இனி ஒன்றுமில்லை, இந்த பூமியில எனக்கு ஒன்றுமில்லை, பூமியில யாரும் இல்லை. நான் என்று முதல் பரலோக ராஜ்யத்தில் வாழுகிற ஒரு பிரஜையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி அதற்கேற்றபடி நீ தியாகத்தை சகிப்பாயானால், தியாகத்தை சகித்துவாயானால் கர்த்தருடைய ராஜ்யம் உனக்குள்ளே வந்துவிட்ட ராஜ்யம் கடைசி நாட்களிலே இந்த பூமியில் இருந்து மரிக்கும் போது உன்னை எழுப்பி அந்த ராஜ்யத்தை கொடுக்கும்படி இதோ சீக்கிரமாய் மனுஷகுமாரன் உன்னை தேடி வருகிறான். இதோ மனுஷகுமாரன் உன்னை தேடி வருகிறான். இதோ மனுஷகுமாரன் உன்னை தேடிக் கொண்டிருக்கிறான். இதோ அந்த வல்லமை உன்னை தேடி வந்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எவ்வளவு நன்மைகளை செய்கிறது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை கழுவுகிறதுனால நம்முடைய பிதாக்களின் அக்கிரமங்களை எல்லாம் கழுவி நம்முடைய பிதாக்கள் அறியாத ஒரு சுபாவத்தை நமக்கு தந்து, நம்முடைய பிதாக்கள் ஒருபோதும் காண முடியாத ஒரு சுபாவத்தை நமக்கு தந்துட்டா. சாந்தம் என்னும் சுபாவம், சமாதானம் என்னும் சுபாவம், அன்பின் சுபாவம், இணங்குற சுபாவம், தாழ்ந்து போற சுபாவம், கனம் செலுத்துகிற சுபாவம், கை கொடுக்கிற சுபாவத்தை, ஒரு புதிய சுபாவத்தை நமக்கு தந்ததனாலே பரலோக ராஜ்யம் புரிகிறது. என் பிள்ளை என்னை போல் ஆகிவிட்டான் என்று சொல்லி உனக்கு தந்திருக்கின்ற பரிசுத்த ஆவியின் வல்லமை புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே நிரம்பு, நிரம்பு. உன் வியாதி மாறுகிற வேளை, உன் பிரச்சனை மாறுகிற வேளை, உன் துன்பம் மாறுகிற வேளை
பரலோகத்தை உனக்கு தரும்போதே உன் வீடு விடுதலையாகிற வேலை, வழிகள் திறக்கிற நேரம் புரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடையாளங்கள் அற்புதம் உன் வாழ்க்கையில நடக்க போற வேலை, நீ அறியாத காரியத்தை செய்து முடிக்கும்படி இப்போதே கர்த்தருடைய இரத்தம் சபைக்குள்ள இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய இரத்தம் சபைக்குள்ள இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய இரத்தம் சபைக்குள்ள இறங்கி இருக்கிறது. சில பிசாசுகளை விரட்டுவதற்காக, சில நோய்களை மாற்றுவதற்காக, சில துன்பங்களை நீக்கி போடுவதற்காக, போராட்டங்களை மாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவங்க மாத்திரம்தான் தேவனுக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மேல், அவங்க மாத்திரம்தான் சொந்தம். தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள அது நீங்க மாத்திரம்தான் அவருக்கு சொந்தம். அதனால யோவான் 3 சொன்னா, நீங்கள் ஜலத்தினாலும் ஆவியிலும் பிறக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்க கை குழந்தை ஏன் நீங்க மாத்திரம் வச்சிருக்கிறீங்க? உங்க பிள்ளைகளை ஏன் மடியில் வச்சிருக்கிறீங்க? அது உங்க அவகாசம். ஆமென், உங்க அவகாசம். அதே போல ரத்தம் கொடுத்து மீட்டெடுத்த பிள்ளைகள் அவருடைய கையில் ஒரு தாய் தாலாட்டுவது போல கர்த்தருடைய கையில் இருப்பதை அறியாம இருக்கக்கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஒரு மனுஷனை தொடாவிட்டால் அவன் உலகத்தான். அவனுக்கு தேவனை குறித்து எந்த அறிவுமே கிடையாது. அவன் உலகத்தானா இருக்கிறதுனால உலகம் அவனை அடிமைத்தனப்படுத்தி உலகம் ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. அந்த உலகம் ஆட்கொள்ள அவன் உலகத்தோடு அழிந்து விடுவான். உலகத்தோடு அவனுக்கு மரணம் உண்டு. அவனுக்கு 2ஆம் மரணம் கொடூரமா இருக்கும். ஆனால் நீங்கள் உலகத்திலிருந்து பிரித்திருக்கிறீங்க, உலகத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க. இப்போது பழைய சிந்தனை கிடையாது. ஆனபடி புதிய சிந்தனை கிறிஸ்துவை குறித்து எடுத்த உடனே அந்த ஆவியான என் மகள் என்று சொல்லி உன்னை நிறைக்க தொடங்குகிறான். என் மகன் என்று சொல்லி நிறைத்து சொல்லுகிறான். என் பிள்ளை என்னை தேடி வந்திருக்கான், என் மகன் பூமியில தேடி வந்திருக்கான், அவன் என்னை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி சபைக்குள்ளே வெளியிலோ ரூமிலேயோ பல இடத்துல நீ ஜபிக்கும் போது உன் சுபாவ மாற்றத்தினாலே கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை உனக்குள்ளே இணைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவங்க பரலோகத்துக்குரிய வேலை செய்து கொண்டே இருப்பாங்க. பூமியில தான் இருப்பாங்க, பூமியில தான் வாழ்வாங்க. ரகசியமாய் பரலோகத்தின் வேலை நடந்து கொண்டிருக்கும். ஒரு வியாபாரி ஒரு விலையேறப்பட்ட முத்தை கொண்டு தனக்குண்டானது எல்லாம் வித்து அந்த முத்தை அடைகிறது போல, அல்லேலூயா, அந்த வேலை நடந்துட்டே இருக்கும். முடிந்த காரியங்களை செய்து ஒவ்வொரு நாளும் திருப்திப்படுத்தி ஒவ்வொரு ஸ்டெப்பாய் பரலோகத்துக்கு போவதற்காய் அந்த ஆவியின் அச்சாரத்துக்குள்ளே கடந்து போவதற்கு சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு ரூட்டை காண்பிக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். பரலோகம் பூலோகம் அந்த இரத்தத்தினாலே இணைக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. பரலோகம் போக எல்லாருக்கும் ஒரு தைரியம் உண்டாயிடுச்சு. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19-20. அல்லேலூயா. பரலோகம் போவதற்காக ஒரு தைரியம் கிடைச்சிட்டு. ஆமென். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே பரலோகத்தை குறித்து உங்களுக்கும் எனக்கும் யாருக்கும் தெரியாது. அந்த நாளில் சில பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். ஆபிரகாம் போல, நோபா போல, பழைய ஏற்பாடுகள்ல சில பரிசுத்தவான்கள் இருந்தாங்க. எபிரேய புத்தகம் அதுதான் சொல்லுகிறது. பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளுக்கு அது விளம்பப்பட்டது. பழைய காலத்தில் குமாரன் மூலம் அந்த கடைசி நாளில் திருவளம் பெண்ணப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு இது என்ன நடக்குன்னு சொன்னா சபை சரி கிடையாது. அல்லேலூயா. ஆமென். ஆல்மோஸ்ட் திருச்சபைகள் சரீரத்தை பேணுகிறதே தவிர பரலோகம் தேவை கிடையாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை வைத்து மாயாஜாலம் காட்டி இந்த வசனத்தின் அர்த்தம் என்னவென்று அறியாதபடி உலகத்தை காட்டி 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 பிழைத்து கொண்டிருக்கின்ற கொடூரமான ஊழியக்காரர்கள். யூடியூப்ல எல்லாம் கொஞ்சம் பேர் எடுத்த உடனே திட்டம் போடுவாங்க. 10,000 பேர் இருக்கக்கூடிய ஒரு சபை, பல கோடி வருமானத்தை உண்டாக்குற திட்டங்கள்.
சுகமாய் வாழ்வதற்குள்ள திட்டங்கள், சரீரத்தை பேணுவதற்குள்ள திட்டமே தவிர இது ஒன்றும் பரலோக ராஜ்யத்தின் திட்டம் அல்ல. ஆமே. நமக்கு என்ன பாஸ்டர், அப்படி அங்கே போட்டோம். நமக்கு 2 பிள்ளைகளை எல்லாம் வளர்த்தி அப்படியெல்லாம் பாலும் கொடுத்து தேற்றி விட்டுட்டு நம்ம மண்ணுக்கு போகணும்னு நினைக்கக்கூடாது. ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். ஆமே. நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு சுவிசேஷம் கொண்டு ஒன்றும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு பொய்யான ஜபம் கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமே. ஒரு ஆராதனை கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. அது வெறும் பாவம். அப்படி நினைச்சா இதெல்லாம் இயேசுவை சந்தோஷப்படுத்துறதான். அதுக்கு மேலாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு நாளும் உங்களை சுத்திகரிப்பது கொடுத்தால் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யம் போக முடியும். அல்லேலூயா, ஆமே. பூலோகம் போக பரலோகம் போவதற்காக எல்லாருக்கும் தைரியம் உண்டாச்சு. எப்படி தைரியம்? இது எப்ப நம்ம அறிஞ்சோம்? 2000 வருஷத்திலே ஆண்டவராய் இயேசு பரலோகம் போவதை காண்பித்து தந்தார். பரலோகத்தில் இறங்கினேன் என்பதை காண்பித்து தந்தார். பழைய நாள் அதான் சொல்லுங்க, உன் தாய்க்கு கொடுத்த தள்ளிச்சீட்டங்க சொல்லி கேட்கிற ஏசாயா புஸ்தகத்தில். அவர் ஆதி காலமே மனுஷனோடு நடந்தவர் தான், மனுஷனோடு வாழ்ந்தவர் தான், மனுஷனை தப்பிக்க பார்க்கிறவர் தான். இந்த புதிய பாடன் காலத்தில் எல்லாருக்கும் அந்த பரலோகம் விரும்புகிறவங்களுக்கு பரலோகம் போவதற்காக ஒரு தைரியத்தை கொடுப்பதற்கு என்ன இயேசு செய்யணுமோ அதை செய்து முடித்து விட்டார். அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை உற்று பார்ப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகம் போனார் என்று சொல்லி சிலர் சிந்திக்கிறது கிடையாது. ஏதோ சபைக்கு வருகிறோம் போறோம், சபைக்கு வருகிறோம், வசனத்தை கேட்கவும் போறோம், அப்படி அல்ல. இயேசு கிறிஸ்து தேவனுடைய பிள்ளையே 120 பேருக்கு மேலாக ஜனங்களுக்கு முன்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று பார்த்துக் கொள்ள முடியும். ஆமென், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அல்லேலூயா, எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு ஏரியா போகும்போது ஒரு மேகம் அவரை மறைத்து நிழலிட்டு கொண்டு போய் விட்டது. எங்க போனார்? அல்லேலூயா, முன்னிருந்த இடத்துக்கு போனார். எங்கே முன்னே பிதாவா இருந்தாரோ அந்த இடத்திலே போனார். அந்த இடத்திலே போனாலும் 3 ஆண்டு காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வழி சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த 3 ஆண்டு காலம் வழி சொல்லி சீசர்களை உருவாக்கி இருக்கார். சீசரை உருவாக்குறதுனாலே பரலோகம் போவதற்கு ஒரு தைரியம் சீசர்களுக்கு கிடைத்து விட்டது. பரலோகம் போவதற்குள்ள ஒரு தைரியம் கிடைத்து விட்டு இந்த பூமியிலே உள்ள வாழ்க்கை அல்ல, இந்த இயேசு கிறிஸ்து எங்கே போனாரோ கலிலேய மனுஷர்கள் எல்லாம் அந்த இடத்தை வந்து பார்க்கறாங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் இல்ல, பல நாட்களாக கலிலேயாவிலே இருந்து போன ஆண்டவரை நோக்கி பார்க்க சீஷர்கள் வருகிறாங்க. 2 தேவதூதர்கள் சொல்றாங்க, அவர் எப்படி உங்க கண்களுக்கு முன்னா எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது 2ஆம் வருகை மாத்திரம் குறிக்கவில்லை. அவளுக்கு புத்தி சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் புரிந்து கொள்ளவில்லை. யோவான் 14 சொல்லுகிறார், நான் பேய் ஒரு தேற்றங்களை அனுப்பேன்னு சொல்றது சரியாய் புரியவில்லை. அல்லேலூயா. ஆனாலும் பேதுருவின் தலைமையிலே பேதுருக்குள்ள வெளிப்பாடின்படி ஒரு 120 பேராக மேலறையிலே கூடினார்கள். அல்லேலூயா. 120 பேராய் மேலறையிலே கூடும்போது அவர்கள் தாகத்தோடு இருந்தார்கள், வாஞ்சையோடு இருந்தார்கள், வேதனையோடு இருந்தார்கள், பாரத்தோடு இருந்தார்கள், கண்ணீரோடு இருந்தார்கள், உபவாசம் இருந்தார்கள். அவர்களை பரிசுத்தப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த 10 நாள் பரிசுத்தப்படுத்தினார். அந்த 10 நாள் உருவாக்கினார். அந்த 10 நாள்ல தன் பிள்ளைகள் உலகத்தை மறந்து பரலோக ராஜ்யத்தை அதிகமாய் கவனிக்கத்தக்கதாய் என் தேவன் அவர்களை உருவாக்கி அந்த 10ஆம் நாள் பரலோக ராஜ்யம் அவர்கள் மேல் இறங்கி வந்தது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர்களுக்கு நல்ல நம்பிக்கை உண்டாச்சு, நல்ல நம்பிக்கை உண்டாச்சு, நல்ல தெளிவுண்டாச்சு. எப்படி இயேசு கிறிஸ்து பூமியிலே 3.5 ஆண்டு காலம்
எங்களை நடத்தினாரோ அதை போல அபிஷேகம் இறங்கின அத்தனை பிள்ளைகளுக்கும் ஒரு பெரிய தைரியம் கிடைச்சிருச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால அந்த பரிசுத்த ஆவி 120 பேர் மேல இறங்கின உடனே அவர்களுக்கு தைரியம் கிடைச்சிட்டு, என்னோட அவர் இருக்கிறார், என்னோடு வாழுகிறார், என்னோட ஐக்கியமா இருக்கிறார், எனக்குள்ள இருக்கிறார். எப்ப வேணுமானாலும் நீங்கள் அவரை, அந்த ஆவி இருக்கிற மனுஷன், ஆவி இருக்கிற மகள் எப்போதும் அவரை செயல்படுத்த வேண்டும், அக்கினியினால செயல்படுத்த வேண்டும். அவரை சும்மா இருக்க விடாதபடி ஆராதனை வேளையில கேட்டது போல கவிழ்ந்தோடுகிற எண்ணெயாய் உன் ஆத்துமா எப்போதும் இயேசுவை பற்றி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப 120 பேருக்கு புரிந்துகிறது, அவர் என்னை கைபிடித்து நடத்துகிறார், அவர் என்னை தாங்குகிறார், அவர் என்னை சுத்தம் பண்ணுகிறார், அவர் என்னை உடைத்து நொறுக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய வேலை செய்யும்படி ஆவியானவர் ஏவுகிறார். ஹல்லேலூயா, ஆவியானவர் ஏவுகிறார். ஆவியானவர் ஏவும் போதெல்லாம் அவர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா? உனக்கு நான் பரலோகத்தை தருவேன், நீ கொஞ்சம் பாடுபடு, நீ கொஞ்சம் கஷ்டப்படு, நீ கொஞ்சம் அவமானப்படு, கொஞ்சம் நிந்தைப்படு. இந்த உலகத்தில் எத்தனை காலம் இருக்க போறாய், எத்தனை காலம் வாழ போறாய்? என்னுடைய ரத்தம் உன்னை சுத்திகரித்திருக்கல்லவா? என் ரத்தம் உண்மையில் வந்ததல்ல, பரலோக ராஜ்யம் மறைந்திருக்கிறதை உனக்கு வெளிப்படுத்தி அப்போஸ்தலர் மூலம் ஒரு தைரியம் தந்திருக்கேன் அல்ல. இப்போது நீ பரலோகத்தில் ஏறுவதற்கு பரிசுத்த ஆவியின் சிலாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? இப்போது ஆண்டவர் சொல்லுக, அந்த சிலாக்கியத்தின்படி பரலோக ராஜ்யம் போக முடியுமே தவிர வேற வழி இல்லை என்று ஆவியானவர் தேவ சபைக்கு சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அந்த ஆவியின்படி நடத்தும் போது ஒரு தகப்பன் தன் பிள்ளையை பிடிக்கும் போல, ஒரு தாய் தேற்றும் போல அந்த ஆவியானவர் செவ்வா. கடும் துக்கமான வேளையில் ஆற்றுவா, கடும் துக்கமான வேளையில் உன்னை தேற்றுவா, கடும் துக்கமான வேளையில் தட்டி எழுப்புவா, கடும் நோயில உன்னை குணமாக்குவா, பல பல பிரச்சனைகளில் தட்டி உன்னை உருவாக்குதான் பரிசுத்தாவின் வேலை. அது உருவாகும் போது உனக்கு தெரியும், இந்த பரிசுத்தாவினாலே நான் அடைகிற சுபாவம், நான் போற பரலோக ராஜ்யத்தை நான் அடைவேன். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியினால என்ன செய்கிறார்? இந்த ஆவியும் நம்முடைய ஆவியுமா என்ன நடக்கிறது? முதல்ல மாம்சத்தின் ஆவியில வந்துட்டீங்க. தேவன் கொடுத்த, தேவனுடைய ஏதேன் தோட்டத்தில் உண்டாக்கப்பட்ட ஆவி அல்ல, நீங்கள் ஆதாமுடைய ஆவியின் படி சபைக்கு வந்துட்டீங்க. உங்களை என்ன செய்கிறார்? வசனத்தினாலே சுத்திகரித்தார், வசனத்தினாலே பரிசுத்தப்படுத்தி, வசனத்தினாலே ஞானஸ்நானம் எடுக்க வைத்து, நீங்கள் காத்திருந்த போது 120 பேர் காத்திருந்தவரை காத்திருக்கும் போது அந்த புதிய ஆவியை கொண்டு உங்களுடைய இணைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். அந்த தேவனுடைய புதிய ஆவி உங்களுக்குள் இணைந்த போது உங்க பழைய ஜென்ம சுபாவத்தின் ஆவி சாக தொடங்கினது. கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். அந்த ஆவி உங்க அப்பாவாலோ அம்மாவாலோ ஒரு ஊழியக்காரனாலோ பாட்டுனாலே கொல்ல முடியாது. தேவனை சந்தோஷப்படுத்துவதற்காக நீயே அதை கொல்ல தொடங்குவாய். அல்லேலூயா. முதலாளியை சந்தோஷப்படுத்துவோம், பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவோம், புருஷனை சந்தோஷப்படுத்துவோம், மனைவியை சந்தோஷப்படுத்துவோம், அக்காளை சந்தோஷப்படுத்துவோம், தங்கச்சியை சந்தோஷப்படுத்துவோம், பிசினஸை சந்தோஷப்படுத்துவோம், கார்மங்களா சொத்தை எல்லாம் சந்தோஷப்படுத்துவோம். இப்ப இதெல்லாம் சந்தோஷம் என்று நீங்க அறிந்து விட்டதினாலே கிறிஸ்துவின் ஆவியை நீ சந்தோஷப்படுத்துகிறாய். ஆராதனையினாலே, ஜபத்தினாலே, பரிசுத்தத்தினாலே, நற்கிரியையினாலே, நல்ல குணத்தினாலே, நல்ல குணத்தை எடுத்து பழைய ஆவியை கொல்ல கொல்ல, பழைய ஆவியை கட் பண்ணி வெளியே தள்ள தள்ள, பழைய சிந்தனைகளை தூக்கி வெளியே மாற்ற மாற்ற, புதிய ஆவியா இருக்கிற தேவன் உன்னை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போக ஒரு புதிய தைரியத்தை உனக்கு தருகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அந்த தைரியத்தை, அந்த ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க,
அந்த பரலோகத்தில் அந்த ரிலேஷன்ஷிப்பை உனக்கு உருவாக்கும் போது உனக்கு தெரியும், இதுதான் வழி, இவர் தான் அந்த வழி, இந்த வழி தான் நான் கடந்து போனோம், இந்த பாதை தான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி உனக்குள்ளே ஒரு தீர்மானம் உண்டாகும். ஹல்லேலூயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. ஹல்லேலூயா. உலகத்தில் உனக்கு ஒரு நிம்மதியும் இருக்காது, உலகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்காது, உலகத்தில் ஒரு மகிழ்ச்சியும் இருக்காது, உலகத்தில் ஒரு ஆனந்தம் இருக்காது, உலகத்தில் உனக்கு ஒண்ணுமே இருக்காது. நீ ஒரு ரஃப் வாழ்க்கை, ஒரு தனி மரத்தை போல கர்த்தர் உன்னை ஆக்குவார். கரத்தை தட்டி கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு நன்றி சொல். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி ஒரு ரஃப் வாழ்க்கை நோயினாலோ, துன்பத்தினாலோ, பாடுகளினாலோ, கடபாரத்தினாலோ, நெருக்கத்தினாலோ, அவமானத்தினாலோ உன்னை தனிமைப்படுத்தி ஒரு ரஃப் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சாகணும் போல தோணும், தூக்குக்காக போடணும் போல தோணும், விஷம் வாங்கி வீட்டில் வச்சிருப்பீங்க. ஆமே பைசலா ரிபாலெல்லாம் சரி பண்ணி வைப்பீங்க, வெடிச்சு செத்து போக வேண்டும் என்று சொல்லி. அந்த கடைசி காலகட்டம் வரும்போது, நெருக்கம் வரும்போது அவர் உனக்கிட்ட வந்து கேட்பா, இப்ப உலகம் உன்னை கைவிட்டல, உனக்கு 2 காரியம் தாரேன், பூமியிலே உன்னை ஆசீர்வதிப்பேன், பரலோகத்துக்கு உன்னை கொண்டு போவேன். இன்றைக்கு உன் கரத்தை எனக்கு நேராய் தருவாயானால் அந்த பரலோக ராஜ்யத்து போவதற்குள்ளே பரலோக வழியை உனக்கு காண்பிக்க பரிசுத்த ஆவியானவர் வந்திருக்கிறார். நீ கவலைப்படாதே, நீ கண்ணீர் விடாதே. கவலைப்பட்டது போதும், நெருக்கப்பட்டது போதும். நீ அறியாத பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே மறைந்திருக்கிறது. அது கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒரு குடல் வலி, ஒரு குடல் வேதனையோடு வந்திருக்க உன்னை கர்த்தர் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவர் சொல்லுகிறார், அந்த வலி உன்னை தீரா வலியா இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரேமன ஷேக்கரபா லிவா ரகடனம சந்துரா தரபடன சியாக்கபா. அல்லேலூயா. அந்த பரலோகத்துடைய வழி எப்படி என்று சொல்லி உங்களுக்குள்ள ஆவியான வந்த உடனே அந்த கிரியை நீங்க செய்யணும். அந்த கிரியைக்கு நீங்க முன்ன வரணும். பின்ன நீங்க பேக்கல போயாச்சுன்னு சொன்னா பரலோக ராஜ்யத்தின் வழி உங்களுக்கு இல்ல, கேன்சல். அது சும்மா வராது, அங்கிருந்து இங்கிருந்து வராது. ஆமென். கைசலா. ஒவ்வொரு நாளும் அதை அடைவதற்காக கிரியைகளினாலே, புதிய சுபாவத்தினாலே நீங்கள் அடையும் போது அந்த ஆவி உங்களுக்குள்ளே பூரணமாகும். பழைய ஆவி சாகும். அந்த ஆவி பூரணமாகும் போது அந்த இரத்தம் உனக்குள்ளே பூரணமாய் நிரப்பி நிரப்பி உன்னை இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் 50 வயசிலேயோ 40 வயசிலேயோ 60 வயசிலேயோ இணைத்து வைத்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். அங்க பரலோக ராஜ்யத்தில் உங்களை இணைத்து வச்சிருக்கோம், முடிஞ்சு போச்சு. பரலோகத்தில் சேர்த்து அதுக்கு பின்பு ஏன் ஜீவிக்கணும்? நற்காரியம் செய்வதற்காய், சுவிசேஷம் சொல்லுவதற்காய், பிறரை ரட்சிப்பதற்காய்,
குணப்படாத உருவாக்குவதற்காய், உன்னோடு சிலரை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காய் நீ உருவாக்க ஒரு பாத்திரமாய் கர்த்தர் மாற்றா. அதன் பரலோக ராஜ்யம். தேவ பிள்ளை கரத்தை தட்டி பரிசுத்தாவின் பேசிக் கொண்டிருக்கான். இப்போது விடுதலை இறங்குகிறது, இப்போது வல்லம் இறங்குகிறது. ஓ உமது வல்லமையினாலே சபிக்கமாவோ. நன்றி அப்பா, நன்றி பரதாரிமான ஷக்கபாபா தந்தராத் அடமன செக்கபாலதரகன சந்தனாதரபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் புரியுதுங்க? அந்த ஆவியானவர் உன்னை கொண்டு புதிய காரியம் செய்ய வைப்பா. நீ 5000 ரூபா சகாயம் பண்ணுவாய், 10,000 திருப்பி வரும். நீ 1 லட்சம் சகாயம் பண்ணுவாய், பல லட்சம் உன் வீட்டுக்குள்ள உண்டா. ஒரு நோயும் உன் வீட்டுக்குள்ள வராது, ஒரு துன்பம் உனக்கு வீட்டுக்குள்ள வராது, பாதம் உன் வீட்டுக்குள்ள ஏற விட மாட்டா, நெருக்கடி ஏற விட மாட்டா. அவருடைய அபிஷேக தைலம் உனக்குள்ள நிரம்பி இருக்கிறதுனால சகல பிணியாளிகள் அவர் கையில் எடுப்பா. உன் வேதனை கையில் எடுப்பா, உன் துக்கத்தை கையில் எடுப்பா, உன் பிரச்சனை கையில் எடுப்பா, உன் கடபாரத்தை கையில் எடுப்பா, உன் நெருக்கத்தை கையில் எடுப்பா. ஏற்ற வேளையில். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒரு மகள் நம்ம சபையில் வர பிள்ளை, எனக்கு ஒரு ஸ்கேன் பண்ணணும் பாஸ்டர், 4000 ரூபா தாங்கன்னு கேட்டான். ஹல்லேலூயா. 1 ரூபா தர மாட்டேன், ஓடி போன்னு சொல்லிவிட்டேன். பிரைஸ் தி லார்ட். 1 ரூபா தரமாட்டேன். உனக்கு ஒரு பலவீனம் கிடையாது, நீ ஜெபி, கர்த்தர் விடுதலை தருவா. பிரைஸ் தி லார்ட். அந்த புதிய கிருபை, புதிய ஜீவன் உனக்குள்ளே பிரவேசிக்கும் போது, பழைய ஜென்ம சுபாவம் மாறும்போது சாத்தான் வெளியே போவாய், நீ சபிக்கமடைவாய். அதனால பரலோக ராஜ்யம் உனக்குள்ளே இணைக்கப்படும். ஹல்லேலூயா. அன்னை கொடுத்தா இன்னைக்கு அதே ஆஸ்பத்திரி தான். அன்னை கர்த்தர் கொடுக்கண்டான்னு சொன்னார், சகல பலவீனங்களையும் கர்த்தர் ஜெயம் கொடுத்திருக்கிறேன் என்று ஆவியானவர் சபைக்கு சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்ட போது, உங்கள் சுபாவம் கழுவப்பட்ட போது, நீங்கள் சுத்திகரிக்கப்பட்ட உடனே அந்த ஆவியான உனக்குள்ளே ஜென்ம ஆவி எவ்வளவாய் கிரியை செய்து கொண்டிருந்ததோ அதை அப்படியே தூக்கி மாற்று. நீ பழைய மனுஷன் செத்து விட்டான். ஆமென். பழைய மனுஷன் செத்துட்டான். புதிய ஆவி இறங்கின உடனே புதிய மனுஷனாய் மாறிவிட்டாய். எல்லாத்தையும் சகிக்கிற தன்மை, சிலுவை சகிக்கிற தன்மை, அடிக்கவாக சகிக்கிற தன்மை, கெட்ட வார்த்தை சகிக்கிற தன்மை, துன்பத்தோடு சபிக்கிற தன்மை, நீ அந்த குணத்தை கொள்ளும் போது பரலோக ராஜ்யத்துக்கு ஏறி போய் கொண்டிருக்கிறாய் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுகிறாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். இதனால் என்ன செய்கிறாராம்? செத்த மனசாட்சியை சுத்திகரிப்பது அவருக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஒன்று, அதனால பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு தைரியம் உண்டாயிடுச்சு. தைரியம் உண்டாயிடுச்சு, கிடைச்சிட்டு புரிஞ்சுக்கிட்டோம். இன்னென்ன காரியம் செய்தால் பரலோகத்துக்கு போகலாம், இன்னென்ன காரியங்களை செய்தால் பரலோகத்தில் ஜீவிக்கலாம் புரிஞ்சுக்கிட்டோம். ஆவியானவரும் நீங்கள் 2 மணியோ 3 நேரம் ஜெபிக்கும் போது ஒரு ஜெபத்தில் உங்களை இடைபட தொடங்கியாச்சு. அல்லேலூயா. ஒரு ஜெபத்தில் உங்களை இடைபட தொடங்கியாச்சு. நீங்கள் அவரோடு போவதற்கு, அல்லேலூயா, மனவனோடு போவதற்கு சந்தோஷமா ஆயத்தமா இறங்க. அல்லேலூயா. ஆயத்தம் உண்டோ இல்லையோ? அல்லேலூயா. இப்ப அவருடைய முகத்தை காண முடியல, கண்ணாடியில பார்க்கறதுல பார்க்கிறோம். ஆனா ஆவியில நீங்க நிரம்பி கொண்டிருக்கிறீங்க, ஆவியில சுத்திகரித்து கொண்டிருக்கிறீங்க, ஆவியில நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறீங்க. சோதனைகள் பல பக்கம் வரும், பிரச்சனைகள் பல பக்கம் வரும், துன்பங்கள் பல பக்கம் வரும், பல பிரச்சனை வரும். சாத்தான் எப்படியாவது ஆவியில இருந்து உங்களை தள்ளி போடணும், பரலோகத்தை தரவிடாபடி தடை பண்ண வேண்டும் என்று சாத்தான் பார்ப்பான். என்ன துன்பம் வந்தாலும் நீ உலகத்தார் அல்ல, நீங்கள் நான் உலகத்தார் அல்ல. அந்த துன்பங்களை தூக்கி மாற்றிவிட்டு
மணவாளனை நீர் தந்த அபிஷேகம் நடத்துக்குள்ள இருக்கிறது. என்னை மணவாட்டியாக்கி பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நீ ஜெபிக்கிற ஜெபம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உன்னை கொண்டு போகும் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. அப்ப அந்த பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் வந்ததுனால அந்த இரத்தத்தின் பாடுகள், சிலுவையின் பாடுகள், சாட்டையின் பாடுகள், துக்கம், துப்புனாங்க, அடித்தாங்க, நெருக்குனாங்க, கன்னத்தில் அடிச்சாங்க, அவரை சுக்கு சுக்க கேவலப்படுத்தினாங்க, அவரை இஞ்சிஞ்சாய் கேவலப்படுத்தினாங்க, சிலுவை சுமக்க வைத்தாங்க, 3 ஆணிகளை நிறுத்தினாங்க, முள்கிரீடத்தை வச்சுத்தான் இந்த பாடுபடுத்தினாங்க. பாடுபடுத்தி தான் உங்களுக்கு ஒரு மீட்பை ஆண்டவர் உண்டு பண்ணினார். அல்லேலூயா. அப்ப அவருக்கு ஒரு புதிய ராஜ்யம் உண்டாக்க முடியாதா? கல்லிலிருந்து பிள்ளைகளை உருவாக்க முடியாதா? எல்லாரையும் அழித்து விட்டு வேறொரு ஜெனரேஷனை மாற்ற முடியாதா? இல்ல, செய்யவில்லை. அவர் என்ன நினைக்கிறான்னு சொன்னா, உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும், எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும், இந்த என்னுடைய பாடுகளை அறிந்து கொண்டு என் பிள்ளைகள் சொந்த கிரியைகளை விட்டு, அந்த செத்த கிரியைகளை விட்டு புதிய கிரியையான என்னோடு இணைவார்கள் என்று சொல்லிதான் அந்த பாடு மரணத்தை சபைக்கு தெரிவித்தார். அந்த பாடு மரணத்தை ஜனங்கள் காண செய்தார். அந்த பாடு மரண துக்கத்தை அவர் காண செய்ததினாலே நம்முடைய செத்த கிரியைகள் அழிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது ஆண்டவருடைய போக்கஸ். நான் சிலுவை எடுக்கிறது போல என்னை பார்த்து யாராவது எடுக்க வேண்டும். நான் ஆண்டவருக்காக ஓடுகிறது போல என்னை பார்த்து யாராவது ஓட வேண்டும். ஆண்டவருக்காக கஷ்டப்பட்டு ரகசியமா ஊழியம் செய்வது போல அதை ஒரு விசுவாச பிள்ளை அறிந்து ஓட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய ரகசியமா இருந்தது. அல்லேலூயா. சீசர்கள் 10 நாள் தியானித்து பார்க்கும் போது எவ்வளோ பெரிய மகான், வானாதி வானமே கொள்ள முடியாத இயேசு மகா பெரியவர். அவர்களை ரட்சிப்பதற்காக, புதிய மனுஷனாய் மாற்றுவதற்காக, அவருடைய மகத்துவமான கிரியைகளை விட்டு இந்த செத்த கிரியைகளை மாற்றுவதற்காக பூமியிலே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ரேகாப் எல்லாரும் ஒன்று கரங்களை அடித்து, ஆண்டவரே என்னிடத்துல என்ன செத்த கிரியை இருக்குது, எனது ஏது செத்த கிரியை இருக்குது, எனது எப்படிப்பட்ட செத்த கிரியை இருக்குது, அது இன்றைக்கு மாறணும் ஆண்டவரே, இன்றைக்கு மாறணும் ஆண்டவரே, இன்றைக்கு அது நீங்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அந்த அன்பை நீ நினைத்து கொண்டு, அந்த அன்பை கேட்ச் பண்ணி, அந்த அன்பை நீ சிந்தித்து பார்த்து விட்டு நமக்குள்ளே இருக்கின்ற செத்த கிரியைகளை விட்டதினாலே பரலோகத்து போதற்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பழைய கிரியை நமக்குள் இருக்கும் காலம் வரை இயேசுவின் அன்பை பற்றி நமக்கு அதிகமாக தெரியாது. அந்த பழைய கிரியைகள் நம்ம எப்போது சாகிறதோ அப்போதான் இயேசுவின் அன்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமென். செத்த கிரியை பிதாக்களினாலும் பிசாசினாலும் உண்டானது. அத ஏதேன் தோட்டத்தில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிசாசு கொடுத்த திட்டம், அதை நீங்கள் ஆண்டவருடைய கிரியைகளினாலே நீங்களும் சிலுவையின் பாடுகளை இணைக்கும் போது, அடிக்க, கொடுக்க, தண்டிக்க எதெல்லாம் உங்கள் மேல கர்த்தர் வைக்கிறாரோ அதை பொறுமையோடு சகிக்கும் போது, அல்லேலூயா. ஆமென். அதை பொறுமையோடு சகிக்கும் போது, பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளும் போது, பொறுமையோடு மார்போடு அணைத்து இந்த துக்கத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி நீ ஏற்றுக்கொள்ள கொள்ள பழைய கிரியை, சத்த கிரியைகள் மாறி புதிய கிரியையான இயேசு கிறிஸ்துடைய கிரியை உனக்குள்ளே வெளிப்பட்டு அதே கிரியை செய்து நீ கடந்து போவாய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த கிரியை தான் சாது சுந்தருக்கு வந்தது. அநேக பைபிளை படித்து பார்ப்பார், பைபிளை தூக்கி தூரே வந்துடுவார். பதவிக்கீதை படித்து பார்ப்பார், அதுலேயும் ஒரு சரியான ஆன்சர் கிடையாது. ஆமென். குரானை படித்து அதுலேயும் ஒரு ஆன்சர் சரியாக கிடையாது. புத்த மதத்தை படித்து அதுலேயும் ஒரு ஆன்சர் கிடையாது. எந்த இதுலேயும் ஆன்சர் கிடையாது. எப்போது மத்தேயு புத்தகம் வச்சு தொட்டாரோ ஆன்சர் சரியாக கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. தன்னுடைய சொந்த கிரியைகளை கொல்லுவதற்கு வீட்டை விட்டே இறங்கி போயிட்டார். ஆமென். பணம் என்னும் கிரியை, பொன்னென்னும் கிரியை, பதவி என்னும் கிரியை, பிராமணன் என்னும் கிரியை, மகத்துவமான வேலையின் கிரியை,
பெரிய தொழிலின் கிரியைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இயேசு கிறிஸ்துவின் அச்சடையாளமாக்க கடந்து போனா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான், அதை உலகத்தை மறந்துடுங்க, உலகத்தை வெறுத்துடுங்க. ஆனபடி எதை மறக்கணுமோ அதை மறக்கண்டாம், வெறுத்துடுங்க, அவ்வளோதான். ஹல்லேலூயா. நீ தனிமைப்படுகாயா, உனக்கு நல்லது. ஆமென். கடந்த நாள் அது எக்ஸாம் அதை லைட்டை போட்டு எப்படின்னு சொன்னால், அதை வச்சு எங்கள் பாஸ்டர் விளையாடுறாங்க. எப்படின்னு சொன்னால், சாது சுந்தரம் அவர்களுக்கு இந்த உடன் ஊழிய காலமாய் ஒரு மலைப்பகுதியில் செய்திக்கு போனாங்க. செய்திக்கு போன உடனே அவரை மலைப்பகுதியில் ஒரு வீட்டில் தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சுட்டு அவங்க வெளியே போகும்போது சொன்னாங்களாம், வெளியில் படுத்துக்கிற பார்த்து சொன்னாங்களாம், டேய் அடிக்கடி பாம்பு வரும், கொஞ்சம் கவனிச்சுக்க. அல்லேலூயா என்று சொல்லிட்டு போனாராம். பாம்பு வரும்னு யாராவது தூங்குவாங்களா? பள்ளி வரும்னாலே தூங்க மாட்டாங்க. ஆமென், பிரைஸ் தி லார்ட். அது எனவே நடக்க சம்பவம். பாச்சான்னு சொன்னாலே போச்சு. அப்போ பாம்புன்னு சொன்னா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சின்ன தவளை வரும் வீட்டுக்குள்ள, அதை பிடிச்சு வெளில போனோம்னா நம்ம ஆளாக வரணும். அல்லேலூயா, சின்ன தவளை. இப்போ பாம்புன்னு சொன்னா, இப்போ நான் கேட்குறேன், சாது சிந்தர் நல்ல மனுஷன், நல்ல குணம் உள்ள மனுஷன், கூட ஊழியக்காரன் என்ன சொல்லுவார்? இப்போ நான் ஜோஸ் அழைச்சிட்டு போகிறேன் ஒரு ஊழியத்துக்கு, ஜோஸுக்கு வராந்த கொடுக்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்? ஜோஸ் அங்கே ஒன்றும் கிடக்கக்கூடாது, நீ உள்ள என்னோட படுன்னு சொல்லுவேன். அப்படி தானே? எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதானே உண்மை. நான் பழைய மனுஷன் கிடையாது, புதிய மனுஷன். பழைய மனுஷன் செத்துட்டாச்சு. பழைய மனுஷன் சொன்னா நான் ஜாதி வரி எல்லாம் பார்ப்பேன், வெளியில தான் கிடக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவோட புதிய மனுஷனானனால ஜோஸுக்கு என பக்கத்தில் ஒரு இடம் உண்டு. அல்லேலூயா. அப்படி நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. அழகா அவரும் தூங்குவாரு, நானும் தூங்குவேன். இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பாம்பு வரும் பயத்தினால அந்த துணை ஊழியர்கள் அடிக்கடியா இவரை பார்க்கும்போது முழங்காலே நிற்பாராம். முழங்கால் என்ன உனக்கு என்ன? பிரைஸ் தி லார்ட். அது அவர் நிற்கட்டும், அது அவருக்கு அது முடியும். ஆமென். ஒவ்வொரு மணிக்கும் பார்த்தாலும் முழங்காலே நிற்பாராம். 5 மணி ஆனாலும் முழங்காலே நிற்பாராம். அல்லேலூயா. விடிய காலம் ஊழியத்து போயிட்டாங்களாம். இதை வச்சுட்டு பீத்திட்டே இருப்பாங்க. ஆமென். நானும் தூக்கம் இல்லாம 3 நாள் 4 நாள் பெங்களூர் பட்டணத்தில் இருந்தது உண்டு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அது ரகசியம் வேற. நான் சபைக்கு சொல்லுகிறேன், நான் சாது சிந்தரை போல் ஆகணும்னு சொல்லல, இந்த பொல்லாத ஊழியக்கால போல் ஆகணும்னு சொல்லல. இந்த குட்டி கதை அடிச்சு மக்களை வஞ்சிக்கிறாங்க. நீ கிறிஸ்துவாய் மாற வேண்டும். இன்னும் நான் சொல்றேன், சாது சிந்தருக்குள்ளேயும் கரை இருக்கும், எனக்குள்ளேயும் கரை இருக்கும். இயேசு கிறிஸ்துவோட மாத்திரம்தான் ஒரு கரையே இல்லாத மகா பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே சத்தகிரியை செய்தோம். நன்மைன்னு செய்வோம், பழைய துணியை கொடுப்போம். நன்மைன்னு நினைச்சோம், 10 பைசா துட்டை தேடி கிடப்போம். நன்மைன்னு நினைப்போம், ஒரு அநாத விடியில போய் போட்டோ எல்லாம் எடுத்து கொஞ்சம் சோறெல்லாம் கொடுத்தோம். நன்மைன்னு நினைச்சோம், 10 சாரி எடுத்து கொடுத்தோம். ஏதோ உலகத்தோட ஒத்து நன்மை செய்தோம். அதல்ல, நன்மை என்பது என்னை போல ஒருவன் உயர்ந்திருக்கட்டும் என்று சொல்லி நீ எதெல்லாம் செய்கிறாயோ அதுதான் நன்மை. பிரைஸ் தி லார்ட். நான் அறிந்த வேத வாக்குகளை ஒரு மனுஷன் அறிவதே நன்மை. அந்த நன்மைகளை நீ ஈவாய் கொடுக்கும் போது செத்த கிரியை உனக்குள் இருக்கிறது மாறும். அல்லேலூயா. இல்லைன்னு சொன்னா கைவிடப்படுவோம். இல்லைன்னு சொன்னா ஒரு 10-70 வயசாம அந்த செத்த கிரியை இருக்கிறதுனால பிசாசு சொல்லுவான், 40 வருஷம் ஆராதனைக்கு போனியோ, 40 வருஷம் துதிச்சியோ, 40 வருஷம் பயங்கரமா இருந்தியோ, இனி நீ ஒருபோதும் அவரை போல் ஆக மாட்ட, நீ எனக்குள்ளே இருக்கன்னு சொன்னா போச்சு. ஹல்லேலூயா. செத்த கிரியை விட்டு விடுங்கள், செத்த கிரியை விட்டு விடுங்கள். சபைக்கு நான் மீண்டும் சொல்றேன், ஹல்லேலூயா. செத்த கிரியை விடும்போது அந்த தைரியம் கிடைக்கும். கடைசியா ஒரு வார்த்தை கூட படித்து நாம் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. பரதேசிகளா இருந்த உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாச்சு. அது எப்படி பாஸ்டர் கிருபையும் சமாதானம் உண்டாச்சு?
பரதேசின்னு சொன்னா தெரியுமா? அல்லேலூயா. யாரு பரதேசி? நீங்களும் நானும் தான் பரதேசி. அல்லேலூயா. ஆமே. சரியா? நம்ம தான் பரதேசி. ஏன்? சில ஆண்டுகளுக்கு முன்னே குறிவாக்குறவளும் மந்திராவாதம் செய்கிறவளும் பிசாசின் தந்திரத்தினாலே விக்கிர ஆராதனையில் இருந்த புறஜாதிகள் தான் நம்ம. அல்லேலூயா. ஆமே. பிள்ளைக்கு நோய் என்று சொன்னாலே குறி கேட்க போவோம். வீட்டில் ஒரு துன்பம் என்று சொன்னாலே வந்து ஒரு 4 வெடி வச்சு கொடுப்போம். வீட்டில் ஒரு பிரச்சனை சொன்னாலும் மந்திரவாதி கிட்ட போய் கேட்போம், ஐயர்கிட்ட போய் கேட்போம். ஏதோ மனுஷர்கள்கிட்டே கேட்டு 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 புறஜாதிகளா இருந்துட்டோம். அல்லேலூயா. சாயங்காலம் சண்டை நடக்கும், சாயங்காலம் அடிதடி நடக்கும், சாயங்காலம் நீ யாரு நான் யாருன்னு நடக்கும், பல பிரச்சனை நடக்கும். அது ஒன்றும் பிரச்சனை, புறஜாதி தானே, கல்வியா தானே. இப்படியே வாழ்ந்து கொண்டு இருந்தோம் புறஜாதி என்று சொல்லி நமக்கு தெரியும். நம்ம சொல்றோம்னு சொன்னா அந்த வீட்டில் 5 பிள்ளை உண்டு, நம்மளும் 5 பிள்ளை பெற்று ரவுடிகளா இருக்கணும். அந்த வீட்டில் ஒரு படிச்ச அந்த பிள்ளை நம்ம பிள்ளை நல்லா படிக்கணும். அந்த வீட்டில் ஒரு பையன் ஒரு வெட்டத்தை எடுத்தா நம்ம பிள்ளை வெட்டத்தை எடுக்கணும். அப்படித்தான் புறஜாதியா இருந்தோம். அல்லேலூயா. ஆமே. பிரைஸலாம். அவன் காம்பவுண்டு கட்டணும், நம்ம காம்பவுண்டு கட்டணும். அவன் ஒரு கல்யாணம் எடுத்தாச்சுன்னு சொன்னா நம்ம அதை விட கூடுதல் பணமுடைய கல்யாணம் எடுக்கணும். அவன் எப்படி வாழ்கிறான் அந்த வாழ்க்கை ஸ்டைலை விட மேலே வாழணும். அவன் பென்ஸு கார் எடுத்தா நமக்கு வேறொரு கார் எடுக்கணும். அல்லேலூயா. இப்படித்தான் வாழ்ந்தோம். அல்லேலூயா. அவளுக்கு மகளுக்கு 101 பவுன் கோல்டு போட்டா எனக்கு மகளுக்கு 102வது போடணும். அல்லேலூயா. பிரைஸ்லாம். ஆமே. சுய கிரியைகள், சுய இஷ்டங்கள், சுய சித்தம் செய்து புறஜாதிகளாயிருந்தோம். சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, துக்கம் 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 துக்கம். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ்லாம். கர்த்தரோ அன்பு கூர்ந்து, கர்த்தரோ உங்களை நேசித்து, என் பிள்ளை புறஜாதியன் இருக்கக்கூடாது, என் பிள்ளை அறியாமையாக்கும் புறஜாதி, என் பிள்ளை என்ன அறியாமையாக்கும் புறஜாதி ஆனபடி யூதர்கள் அந்த இயேசுவை அறிய விடவில்லை, புறஜாதிகளுக்கு அறிவிக்கும்படி இயேசு தீர்மானித்தார். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல். ஹல்லேலூயா. 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 இன்னும் கரங்களை தட்டி தேவ வாக்கு வரட்டும், தேவ அபிஷேகம் நிரம்பட்டும், தேவ வாக்கினி fill the holy, fill the holy, fill the holy. ரிபாமாஷ். ஹல்லேலூயா. முடிக்கிறேன். இந்தியாவில் தோமா ஐயா வந்ததெல்லாம் உண்மைதான். தோமா ஐயா வந்து யாரை உருவாக்கினது? பிராமண ஒருவனை உருவாக்கினார். அல்லேலூயா. திருச்சூர்ல ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் இருக்கிறது, பிராமணன் குளிக்கிற இடம். அங்கே தோமாவும் ஒரு முறை குளிக்க போன ஆண்டவர் சொல். அப்போ இவங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்களா, இப்படி தண்ணியை கோரி விட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க. யாரு? பிராமணன். அப்ப இவர் சொன்னாரா, நீங்கள் இந்த கோரி விடுகிற தண்ணி தாழ விழும், நான் கோரி விடுகிறேன் அந்த தண்ணி தாழ விழாது. அது எப்படி சாத்தியம் ஆகும்? நான் ஆராதிக்க நான் தேடுகிற தேவனால் கூடும் என்று சொல்லி அவங்க முதல்ல விட்டாங்க, எல்லாம் தாழ விழுந்து. இவர் ஜெபம் பண்ணி தண்ணியை தூக்கி மேலே விட்ட தண்ணி அங்கே நின்றுட்டு. அல்லேலூயா. அப்படித்தான் பிராமன் இயேசு பக்கமாய் வந்தது. இன்றைக்கு அது கத்தோலிக்க மதமாய் மாறி கிடக்குது. அல்லேலூயா. இயேசுடைய ரட்சிப்பு நீங்க பார்த்த கேவலமா இருக்கு, விக்கிர ஆராதனையாய் மாற்றி விட்டு. அப்ப நம்ம எப்படி புறஜாதியிலிருந்து இன்னைக்கு சொந்த பிள்ளையாக்கினார்? உங்களை யாரோ நேசித்தா ஆண்டவர் பாப்பார் பரலோகத்தில், இவளுக்கு இவளை எப்படி எனக்கு பிள்ளையா மாற்றுறது? கொஞ்சம் கடனை கொடுப்பா. அல்லேலூயா. கடன், நோய், துன்பம், பிரச்சனை, 10 லட்சம் கடன் வித்து கொடுத்தாலும் 3 லட்சம் தான் வீட்டுக்கு வித்து கொடுக்க முடியும், 7 லட்சம் நீ தப்பி போக முடியாது. அந்த 7 லட்சம் கடத்துக்காக நீ உழைத்தாலும் தீராது, ஓடினாலும் தீராது, பாடுபட்டாலும் தீராது, என்ன செய்தாலும் அந்த 7 லட்சம் கடன் தீராது. அல்லேலூயா. மரணத்துக்குள்ளான ஒரு பாடு. நீ கத்தோலிக்க சபைக்கு போவ, சிஎஸ் சபைக்கு போவ, ஹிந்து கோவிலு போவ, சவந்தடைக்கு போவ, சால்வேஷன் போவ, எல்லாம் போய் ஆடி முடிச்சு கடைசி ஆக்கம் ஒரு கள்ளியை போல கள்ளனை போல ஆக்கம் இந்த ஆவிக்குரிய சபையிலே கால் வைக்கிறது. அல்லேலூயா. ஆமே. வரணுமா வரண்டாமா, உள்ள இருக்கணுமா இருக்கண்டாமா, இவனு என்ன பேசுறானு ஒன்றும் தெரியல,
எப்படி ஆனாலும் சும்மா அதில் பேக்கில் வந்து இருப்பான், பார்ப்பான். அல்லேலூயா, ஆமே. உன் பக்கமாய் நான் அல்ல, பரிசுத்தாயர் உன் பக்கமாய் நின்று வசனத்தை உனக்குள்ளே தர தொடங்குவா, வசனத்தை உனக்குள்ளே தேற்றுவா, வசனத்திலே உன்னை உயிர்ப்பிப்பா, வசனத்திலே நடத்துவா, வசனத்திலே உன்னை தாங்குவா, வசனத்திலே செயல்பட தொடங்குவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அவங்களுக்கு ரீச் ஆகும். அடுத்த வாரம் வருவாங்க, ரீச் ஆகும். அடுத்த வாரம் வருவாங்க, ரீச் ஆகும். வந்து வந்து பேக்கில் கொஞ்சம் முன்ன வந்துடுவாங்க. முன்ன வந்த உடனே அவர்களை சுத்திகரிக்க தொடங்குவா. பழைய காணியின் வழிகள், மந்திர வழிகள், குறியின் வழிகள், பொல்லாதவன் சொன்ன வழிகள் எல்லாத்தையும் அந்த பார்த்து எடுத்து மாற்றுவா. அதுதான் சுபாவத்தை எடுத்து மாற்றும். அல்லேலூயா. எடுத்து மாற்றி அழும்போது என்ன கேட்பீங்க? உம்மை போல மாற்று ஆண்டவர் என்ன கேட்பீங்க? உம்மை போல மாற்றும் என்று சொல்லி கேட்பீங்க. உம்மை போல என்ன கெவினின்னு கேட்பீங்க. உம்மை போல ஆக்குன்னு சொல்லி கேட்கும்போது நாளடைவில் அவரை போல மாற்றுவதற்கு தான் பரிசுத்த ஆவியினால் உன்னை நிறைப்பா. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம் நிறைத்து சொல்லுவா, நீ புறஜாதி அல்ல, என் சொந்த பிள்ளை. அல்லேலூயா. என் ரத்தம் கொண்டு உன்னை நிறைத்திருக்கிறேன், அபிஷேகம் கொண்டு நிறைத்திருக்கிறேன். கடபாரத்தில் வந்த, நோயில வந்த, துக்கத்தில் வந்த, பிரச்சனையில வந்த, புறஜாதிய வந்த, எப்போது என்னுடைய நாமத்தினாலே, என் உயிர் தெளிந்த வல்லமையினாலே, என் அபிஷேகத்தினாலே உன்னை சொந்த மகளாய் மாற்றி இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பிராமணன் ஒரு ஆள் வாகாரு, சொந்த மகனா மாறிட்டாரு. பிராமணன் என்ன சொல்லுவான்? பைத்தியக்காரன் சொல்லுவான். ஒரு நாயர் வாராரு, வந்து இயேசுவின் பிள்ளையா மாறிட்டாரு. மற்ற நாயர் என்ன சொல்லுவாங்க? கேவலமா இருக்கிறான்னு சொல்லுவாரு. இனி நாடக சமூகத்திலிருந்து வருவாங்க. அல்லேலூயா. எல்லா சமூகத்திலும் வருவாங்க. ஆனா நம்முடைய சமுதாயம் எல்லாம் கைவிடும். ஆனா உனக்கு எனக்கும் தெரியும், நான் உண்மையாய் அப்பாவோடு இணைந்திருக்கிறேன். இப்போது இயேசுவோடு இணைந்திருக்கிறேன். இப்போது நான் அந்நியவன் அல்ல, ஜாதி அல்ல, மதம் அல்ல, வெறி அல்ல, கைவிடப்படவில்லை. இப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் என்னை அந்நியவனாய் இருந்த என்னை, பரதேசியாய் இருந்த என்னை சொந்தமாய் மாற்றினது என்று சொல்லி நீ அவருடைய சொந்த பிள்ளை. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பின்பு நீ ஏது காஸ்டாக இருந்தாலும் சரி பெண் எடுக்கலாம். நீ அல்லேலூயா. நீ ஏது காஸ்டாக இருந்தாலும் பெண்ணை கொடுக்கலாம், எடுக்கலாம், எல்லாம் செய்த காரியம். நீ ஒரே யாக்கோபுடைய குடும்பமாய் மாறிவிட்டாய். கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஆவியான சொல்ல வார்த்தைகளை கேட்டு ஹல்லேலூயா, ஆமென். பரதேசிகளாய் இருக்க அவங்களுக்கு கிருபை கிடைத்து விட்டது. பரதேசி 100 பவுன் போட்டாதான் உன் பெண்ணை கட்டி கொடுக்க முடியும். 50 லட்சம் கொடுத்தாதான் உன் பெண்ணை கட்டி கொடுக்க முடியும். உன் மகன் பரதேசி என்று சொல்லி பொண்ணை கொடுக்க மாட்டாங்க. நீ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவினால உன் பிள்ளைக்கு 2 லட்சம் போதும், கல்யாணம் முடியும். 1 ரூபாய் இல்லாம திருமணம் முடியும். 1/2 ரூபாய் இல்லாம உன் பிள்ளை வாழ்க்கை கட்டப்படும். இது எல்லாம் தேவனாகிய கிறிஸ்துவினாலே வந்தது. மனசாட்சி உள்ளவர்கள் கரத்தை தட்டி ஆண்டவரே நன்றி. அல்லேலூயா. மாத்திரமல்ல, உயர் குல தாழ்ச்சை செடியாய் உன்னை பரலோகத்தின் செடியாய் கர்த்தர் உன்னை மாற்றி விட்டார். இதெல்லாம் கர்த்தருடைய இரத்தத்தினால், கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே உனக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். ஆனபடி பரதேசிகளாய் இருக்க உங்களை கர்த்தர் நிறைக்க. அப்போஸ்தல காலத்தில் பரதேசிகளாய் இருந்த அவர்களை 120 பேரை நிறைத்ததை போல யாரையெல்லாம் கர்த்தர் நிறைக்க சித்தம் கொள்கிறாரோ அவர்களை இன்றைக்கு தெய்வ மகனாய் மாற்ற விரும்புகிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹல்லேலூயா, ஆமென். நான் ஜெபிக்க போறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்புக்கொடுங்க ஆண்டவருடைய கரத்தை.